அக்குபஞ்சர் செய்யும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள். நீங்க அக்குபஞ்சர் செய்யறதுக்கு ஒருத்தர் போறீங்க, அவர் வந்து அக்குபஞ்சர்ல டிகிரி முடிச்சவரா இருக்கணும். அப்படி இல்லாட்டி நீங்க ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர்கிட்ட போறீங்கன்னா அவர் டிப்ளமா ஆச்சு முடிச்சிருக்க வேண்டும். ஸோ இந்த 2 பேரை தவிர வேற யார்ட்டையும் அக்குபஞ்சர் செய்ய போகாதீங்க. அதே மாதிரி அக்குபஞ்சர் அவங்க செய்யும் போது அது ஒரு புதிய நீடில், அதாவது புதிய ஊசியை பயன்படுத்துறாருன்ற நீங்க பார்த்துக்கோங்க. பெரும்பாலான இடத்துல வந்து யூஸ் பண்ண நீடில்ஸை திருப்பி ரிப்பீட்டாகவும் யூஸ் பண்றாங்க. அப்படி செய்யும் போது அது ஒழுங்கான முறையில் வந்து கிருமி நீக்கம் செய்யப்பட்டிருக்க அப்படின்றத பாருங்க. என்னுடைய சஜஷன் என்னன்னா, புதிய ஊசிகளை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. நீங்க வந்து ஒரு அக்குபஞ்சரிஸ்ட போகும்போது உங்களுக்கு இந்த வருத்தத்தை தவிர உங்களுக்கு இருக்கிற மற்ற வருத்தங்கள் அவ்வளோத்தையும் சொல்லுங்க. அதாவது அக்குபஞ்சர் வந்து ஒரு ஹோல் அப்ரோச் பண்ணுவாங்க. அதாவது வந்து எல்லா வகை வியாதிகளுக்குமே பயன்படுத்தக்கூடியது. ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா வியாதிகளை பற்றியும் முழுசா வந்து உங்களுடைய அக்குபஞ்சரிஸ்ட சொல்லுங்க. அதே மாதிரி வந்து சில பேருக்கு வந்து முதல் தடவை அக்குபஞ்சர் செய்யும் போது அவங்களுக்கு வந்து சில நேரம் தலை சுற்றல், சில இடங்கள்ல வீக்கம், சில நேரம் வலி ஏற்படலாம். இது வந்து எல்லாருக்கும் இல்லை, ரொம்பவே சில பேருக்கு நான் பார்த்துருக்கேன். பட் 2வது 3வது தடவை செய்யும் போது அது ஏற்படாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்படி வருது என்றால் அதை பற்றி கவனிக்காதீங்க. அதே மாதிரி வந்து நீங்க தொடர்ச்சி அக்குபஞ்சர் செஞ்சுட்டு இருக்கீங்க, அப்படி செய்யும் போது வந்து உங்களுக்கு எந்த ஒரு வித்தியாசமே தெரியல, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை அப்படின்றா நீங்க வேற அக்குபஞ்சரிஸ்ட் போறது நல்லம். ஏன்டா சொன்னா அக்குபஞ்சர்ன்றது வந்து குறைந்த சிட்டிங்லேயே 1 or 2 சிட்டிங்லேயே வந்து அந்த அக்குபஞ்சருக்குரிய ஆக்ஷன் வந்து அதிக அளவில் காட்டும், அதிக அளவில் மாற்றம் ஏற்படும். அப்படி ஏற்படலைன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் முறையான அக்குபஞ்சரிஸ்ட போகல அப்படின்றது அர்த்தம். ஸோ இவ்வளவு தான் வந்து நீங்கள் அக்குபஞ்சர் செய்யும் போது வந்து நீங்கள் என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வந்து அக்குபஞ்சர் ஜாஜாரெல்லாம் செய்யக்கூடாது, ஜாஜாரெல்லாம் அதே கவனத்தோட செய்யணும். அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.